பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துல ம் ஆனந்த விகடன்ல இருந்து வந்த ஒரு கார்ட்டூனுக்காக தண்டனைலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ம் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் இரட்டை சவாரி பண்ற மாதிரி ஒரு ஒரு இது குதிரை மேலேயும் இன்னொரு பக்கம் ஒரு கழுதை மேலேயே கால் வச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. ம் ஒரு குதிரை என்ன இருக்குன்னா, நேச நாடுகளின் சுதந்திர லட்சியம், அது குதிரை. ம் ஆனா பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய கொள்கை அது கழுத மாதிரி இருக்குங்கிறத போட்டதுக்காக தண்டனை கொடுத்தாங்க. இரட்டை சவாரி அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் போட்டிருக்காங்க. ம் ஆமா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விகடன்ல கார்ட்டூன் வரையப்பட்டிருந்ததுக்கான உதாரணம் தான் இது. இந்த மாதிரி பல கார்ட்டூன் இருக்கு. ஒரு உதாரணத்தை நம்ம இங்க கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சுதந்திரம்லாம் அடைஞ்சு இங்க தமிழ்நாட்டுல 1972 முதல்வர் இருந்தாரு கலைஞர் கருணாநிதி. அந்த டைம்ல அந்த காங்கிரஸ் கூட்டணியில அவர் அடிபணியை வச்சு உள்ள கொண்டு வந்தாங்க. அதை வச்சு ஒரு கார்ட்டூனுமே நம்ம இதுல போடப்பட்டிருக்கு. அதுல அப்படியே அவர் ஒரு சந்நிதி முன்னாடி தீபம் காட்டுற மாதிரி கருணாநிதி போட்டிருக்காங்க. மூலவரை மட்டும் கும்பிடுங்க, சில்லற தேவதைகள் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கட்சிகள்லாம் அங்கங்க இருக்க மாதிரி அந்த ஒரு சந்நிதிக்குள்ள அது நடந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆமா, அது பாக்குறதுக்கு இந்திரா காந்தி மாதிரி வரையப்பட்டிருக்கு. அதுல அவங்க சுருவமா இருக்காங்க. ஆனா கலைஞர் கருணாநிதி அன்கோ ரொம்ப சின்ன சைஸ்ல வரையப்பட்டிருக்கு.